இனிமே வந்தே மாதரத்துக்கு முன்னுரிமை இல்லையா? வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு சில நியூஸுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம். என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு 2-3 வீடியோஸ்க்குலாம் முன்னாடி வந்து நம்ம பேசியிருந்தோம். சென்ட்ரல் வந்து இந்த மாதிரி தேசிய கீதத்துக்கு ஈக்குவலாக வந்தே மாதத்தையும் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த விவாதத்தப்ப நம்ம கூட சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அப்படி இல்லைப்பா, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து தனித்தனியாக யூனிக்காக அவங்களுக்கான ஒரு ஒரிஜினல் சாங் இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இந்தியானாலே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது தான் அந்தந்த ஸ்டேட் வந்து அதோட தனித்துவத்தோட அது வந்து காப்பாற்றப்படும். அப்படிங்கிறப்போ தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த தீர்மானம் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது தமிழ்நாடுன்னு இல்லை, எல்லா ஸ்டேட்டுமே இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க பண்ணினாங்க அப்படின்னா, யாரோ வந்து ஒரு மொழியையோ ஒரு நாட்டையோ காப்பாற்ற வேணாம், அவங்களே இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்துலேருந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். எல்லாராலையும் ஒரு மனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் இருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் 837 பீப்புளை, அதாவது மியூல் அக்கௌண்ட் வச்சிருந்த 837 பீப்புளை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இப்போ யாராவது வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க, இல்லை நம்ம கிட்டேருந்து பண மோசடிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ திருடுறவங்க வந்து எப்பயுமே அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கவே மாட்டாங்க. எப்பயுமே திருடுறவங்க வந்து டைரக்ட் கான்டாக்டில் இருக்கவே மாட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் பிரிச்சோ இல்லைன்னா வேற ஒரு அக்கௌண்ட்டை கடன் வாங்கி அந்த அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு இதுலேருந்து ஒரு கமிஷன் வந்துட்டு போகும். அந்த மாதிரி இப்போ என் அக்கௌண்ட் வந்து நான் கடன் கொடுக்குறேன், எதுக்கு இந்த மோசடிக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் பேர் தான் வந்து மியூல் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி மியூல் அக்கௌண்ட் தமிழகத்தில் 837 பீப்புள் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு 48 ஹவர்ஸ்ல வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பண மோசடிலாம் நடக்கும் பொழுது ஒரு லேக்ஸ் கணக்கில் கோடி கணக்கெலாம் எடுக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இது படிக்கும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அது ஆப்வியஸாக வந்து லேக்ஸ்லையும் கோடிலையும் எடுத்துகிட்டு ஒரே டைம் டெபாசிட்டும் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வைக்கணும். ஸோ இந்த மியூல் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களாம் டைரெக்டாக டெய்லி ரெகுலர் டிரான்சாக்ஷன்லாம் வந்து பேங்க்கோட வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மியூல் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணது ஒரு இந்த நியூஸ் வந்து ஒரு அவேர்னஸ் நியூஸாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு முதல்ல நம்ம யாருமே இந்த மாதிரி ஒரு மோசடியில் ஈடுபடவும் கூடாது. இந்த மாதிரி மோசடி பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து துணையாகவும் போகக்கூடாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அந்த பணத்துக்கும் நமக்கும் கூட ஏதாவது சம்மந்தம் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நியூஸை வந்து செகண்ட் நியூஸாகவும் சொல்கிறேன். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வியர்டான நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். நான் கேட்டதில் எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம். என்னன்னா வந்து ரீசெண்டாக வந்து நடிகர் சரத்குமார் வந்து அவருடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணார். அதாவது அவர் கூட இத்தனை வருஷ ஜேர்னியில் ட்ராவல் பண்ண அவர் ஃபேன்ஸ், அவர் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வந்து விருது வச்சு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணார். அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு, இப்போ என்னோட இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லணும், எனக்கும் வந்து யாரும் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும், அதெல்லாம் தாண்டி என்னை வந்து ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் ஒரு வழி சொல்கிறேன். என்னன்னா, உங்கள் கையில் நாட்டாமை குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான ஐடியானே என்னால் யோசிக்கவே இல்லை. நான் எப்படி யோசித்தாலும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து குத்தணும். அது அவர் வந்து ஆக்சுவலி அவர் இன்னும் குத்தல. அவர் சொன்னார், எனக்கு இன்னும் பட ஷூட்டிங் இருக்குது ஒரு 15 டேஸ்க்கு, அது முடிஞ்சாலே நான் குத்திடுவேன், இந்த டாட்டூ இருந்தாலே வந்து என்னை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாரு. அந்த காலத்துலேருந்து இந்த பச்சை குத்துற வழக்கம் இருக்குது அப்படிலாம் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து டாட்டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து
இப்ப எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இறந்தப்புறம் நம்ம எதையுமே எடுத்துட்டு போக போறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டாட்டூ அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புலயே இருக்கிறது. நம்ம இறந்தாலும், நம்மள புதைச்சாலும் சரி, நம்மள வந்து எரிச்சாலும் சரி, அது வந்து நம்ம கூடயே இருக்கும். அந்த மாரி ஒரு முக்கியமான விஷயத்துல யாராவது வந்து நாட்டாமை குடும்பத்தினர் அப்படின்னோ, இல்லன்னா வந்து ஹீரோ வொர்ஷிப்போட எக்ஸ்ட்ரீம் போறது, ஒரு பொலிட்டீஷியன் வொர்ஷிப்போட எக்ஸ்ட்ரீம் போறது, ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமனோட வொர்ஷிப்ல இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா போறது, எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிஜமாவே தெரியல. பிகாஸ் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கும். அவங்க வந்து ஐடியலா இருப்பாங்க, ஐடலா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பரா இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா வந்து சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி வந்து ஆக்சஸபிளா இருப்பேன் அப்படி இப்படி சொல்லி இந்த பச்சை குத்துறதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் சரிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இந்த நியூஸ் நான் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வியர்டா இருந்தது. இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் எனக்கு இந்த கான்செப்டே புரியலன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஸோ the ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னைன்னு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாவே இன்னும் சில நாட்களுக்கு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும், சில இடங்கள்ல வந்துட்டு மிதமான மழையும் வரப்போறதா வந்து வானிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, சென்னை பீப்புள்கிட்ட கேட்டா தெரியும், காலையில வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில், எக்ஸ்ட்ரீம்னா வந்து ஒரு சம்மர் எப்படி இருக்குமோ, அதாவது மே மந்த் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெயில் அடிக்குது. அது அப்படியே ஒரு 6க்கு மேல வந்து சென்னையோட வெதரே வந்து மாறிடுது. அதாவது சென்னை மூடே வந்து மாறிடுது. அது அப்படியே வந்து கிளவுடியா மாறி நைட் எல்லாம் மழை பெய்யுது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மூட் ஸ்விங்ஸ்ல தான் சென்னை இருக்கு. ஸோ தமிழ்நாடும் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தை வந்து ஈஸியா வந்து பாதிச்சிடும். ஸோ வந்து மழையும் சரி வெயிலும் சரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கிற இந்த டைம்ல வந்துட்டு நீங்க ரொம்ப ப்ரிகாஷனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சன்ஸ்கிரீன் காலையிலக்கு சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. ஈவினிங்க்கு வந்து எங்கேயாவது வெளில போறீங்க அப்படின்னா அம்ப்ரெல்லாவோ ரெயின் கோட்டோ வந்து யூஸ் பண்றது வந்து கட்டாயப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதை தவிர்த்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஹெல்த் வைஸும் வந்து இந்த மாதிரி திடீர்னு வெதர் மாறும்போது சில பேர் வந்து ஈஸியாக வந்து கோல்டு வந்துடும், சில பேருக்கு ஈஸியாக வந்து அவங்க சிக் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் எப்படி வந்து அதுலேருந்து தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான நியூஸ். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் வேறு ஏதாவது நியூஸில் வந்து நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.